உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். நகர்மன்ற பெண் தலைவர் 18 லட்சம் லஞ்சம் கேட்டு மிரட்டுவதாக ஒப்பந்ததாரர் ஆணையரிடம் புகார் அளித்திருக்கிறார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள நெல்லை ஆலம் நகராட்சியின் தலைவராக சிவகாமி செயல்பட்டு வருகிறார். இந்த நகராட்சியில் ஒப்பந்த பணிகளை எடுத்து செய்து வரும் ஒப்பந்ததாரர் ராயன் சிவகாமி லஞ்சம் கேட்டு மிரட்டுவதாக நகராட்சி ஆணையரிடம் புகார் அளித்தார். அதில் கடந்த மே மாதம் சிவகாமி அவசர தேவைக்காக 2 லட்சம் ரூபாய் தன்னிடம் கடனாக பெற்றதாகவும் ஆனால் அதனை திருப்பி கொடுக்காமல் இழுத்தடித்து வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் தனக்கு லஞ்சமாக 18 லட்சம் ரூபாய் தர வேண்டும் என சிவகாமி மிரட்டல் விடுப்பதாகவும் ராயன் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக விளக்கம் அளித்த சிவகாமி ராயனிடம் வாங்கிய பணத்தை திருப்பி கொடுத்து விட்டதாகவும் அவரது பணிகளில் தரமில்லாத காரணத்தினால் அவரை பிளாக் லிஸ்டில் வைக்க நடவடிக்கை எடுத்ததால் பழி வாங்கும் நோக்கில் ராயன் செயல்பட்டு வருவதாக கூறியிருக்கிறார். நகர்மன்ற தலைவர் சிவகாமி திமுகவை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. எங்கிட்ட 2 லட்சம் ரூபா கடமாய் வாங்கினான் சிவகாமி. இங்கிருந்து சேர்பர்சன் நெல்லியாளம் திரும்பி கேட்கும்போது 18 லட்சம் ரூபாவோட அங்கே கேட்குறான். எங்கள் இப்போ சன்னெல்லாம் வேலை செஞ்சுருக்கு, அதுக்கு லஞ்சமாக 18 லட்சம் தரணும்னு சொல்லிட்டு அதை நான் கொடுக்கல. அதுக்கு நான் சிஎம்மிலிருந்து எல்லாம் இன்னைக்கு ஒரு மனு கொடுத்துருக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.